தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல் 4 வரிகளை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் தேசத்தை கொடுக்கிறதற்கு முன்பதாக, அந்த நுழை வாயிலுக்கு முன்பதாக இருக்கிறதான ஒரு தேசம்தான் இந்த யோர்தான் தேசம். இந்த யோர்தான் தேசத்தை இஸ்ரேல் ஜனங்கள் கடக்க வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இந்த தேசத்தை கடந்தே ஆக வேண்டும். ஆனால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது, ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஆண்டவரே அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தருடைய ஜனங்கள் 7 நாள் 7 சுத்து சுத்தினார்களாம். அது மாத்திரமல்ல, ஆசாரியர்கள் 7வது நாளிலே 7 முறை எக்காலத்தை முழங்கினார்களாம். அந்த சத்தத்தை கேட்டவுடனே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்களாம். நடந்தது என்ன? அவர்களுக்கு சவாலாக இருந்த அலங்கம் இடிந்து விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் செய்ததெல்லாம் என்னங்க? முழங்கினார்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய ஆலோசனையை அனுசரித்தார்கள். இரண்டாவதாக, அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அவர்கள் செயல்பட்டதினாலே நடந்தது என்ன? அசாதாரணமான காரியம் சாதாரணமாக நடந்தது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வெற்றியின் வல்லமை அவர்களுக்கு விடுதலையாக்கப்பட்டது. எளிதில் அவர்கள் வெற்றியை அடைய ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். அற்புதம், அடையாளம் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நடந்தது. இந்த கால வேளையில என்னை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. நிறைய நேரங்கள்ல ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கை கட்டுகிறது வாய்க்கு எட்டல, ஏன் எங்களுக்கு விரோதமா இப்பேற்பட்ட சவால்கள், ஏன் எங்களுக்கு விரோதமா இப்பேற்பட்ட போராட்டங்கள், ஏன் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை எங்களுக்கு விரோதமாய் கடந்து வருகிறது, எங்கள் திராணிக்கு மேலாக காணப்படுகிறதான ஒரு போராட்டமாக இது இருக்கிறதே என்று சொல்லுகிறீர்களா? எங்களுடைய பலத்திற்கு மீறின ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதே என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்கள் கண்கூட செய்ததான ஒரு அற்புதம். அவர்களுக்கு முன்பதாக இருக்கிறதான அலங்கம் இடிந்து விழுந்தது. எளிதில் நகரத்தை பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் பிரயாணம் ஆசீர்வாதமாக தொடரப்பட்டது. இந்த கால வேளையில என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சவாலான நேரத்துல ஆண்டவருடைய ஆலோசனைகளை கடைபிடிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்பிடிங்க. இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. மூன்றாவது, கர்த்தருடைய விடுதலின் வல்லமை உங்கள் மேல் கடந்து வருமானால், கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஆனால் எவருமே அதை தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரானால் யாருமே அதை தடுக்க முடியாதுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இந்த கால வேளையில இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா எரிகோ மதில்களை இடித்து தள்ளி உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து நன்மைகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்தை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த ஜெபத்துல என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. இவர்களுக்கு முன்பாக இருக்கிறதான எல்லா எரிகோ அலங்கங்கள் இடிந்து விழட்டும், எல்லா எரிகோ மதில்கள் இடிந்து விழட்டும். இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தருளுவீராக. இவர்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சவால்களை இவர்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றி தாங்க. கர்த்தருடைய மனதுருக்கு இவர்கள் மேல இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இவர்களை பலப்படுத்தும். உம்முடைய அற்புதம் இவர்கள் வாழ்க்கையில நடக்கட்டும். இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். இவர்களுடைய வாழ்க்கையின் பிரயாணம் சுமூகமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருடைய மனதுருக்கு இவர்கள் மேலே இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். ஆமென்.